122 அப்பாவி மக்கள் நசுக்கி கொல்லப்பட்டார்கள். 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சவங்களால் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதற்கு 150க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் மிக சீரியஸான நிலையில் இருக்கிறார்கள். இந்த அனைத்திற்குமே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வெறும் 80,000 நபர்களுக்கான அந்த பர்மிஷனை தான் வழங்கியிருக்கிறார். ஆனால் அங்க வந்த நபர்களுடைய எண்ணிக்கை 2.25 லட்சம் மக்கள். தன்னை சுற்றி 16 to 17 வயது உட்பட்ட அந்த பெண்கள், இளம் பெண்கள், அந்த பெண்களை வைத்து மசாஜ் செய்ய சொல்லுவார். வரக்கூடிய பெரிய பெரிய விவிஐபிகளுக்கு அந்த பெண்களை சப்ளை செய்யக்கூடிய வேலையும் இந்த நபர் பார்க்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ஹாத்ரஸ் மீண்டும் ஒரு முறை சர்ச்சையில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு ஒரு பெண்ணை எந்த அளவில் கொடூரமாக கற்பழித்து கொன்றார்களோ அதை பற்றி நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் நேற்று மீண்டும் ஒரு முறை ஒரு புறம் பார்லிமெண்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த உரை கொடுத்து கொண்டிருக்கும் போதே இந்த செய்தி வெளியானது. 122 அப்பாவி மக்கள் நசுக்கி கொல்லப்பட்டார்கள். பக்தாட் ஓட்டம், அந்த ஓட்டத்தில் நசுக்கப்பட்டு எந்த அளவில் அப்பாவிகள் கொல்லப்பட்டார்களோ, யாரால் கொல்லப்பட்டாரோ, எந்த இடத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ, அந்த எஃப்ஐஆர் எப்படி எழுதப்பட்டதோ அனைத்தையும் பற்றி நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹாத்ரஸில் பிஜேபியோடைய சாசனம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி சாசனம் இருக்கிறது. இந்த இடத்தில் போலே பாபா என்கிற ஒரு காட்மேன், ஒரு சாமியார் இருக்கிறார். இந்த நபருடைய கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. இதற்கு பின்பு வருகிறேன். யாரு, என்ன நடந்தது, எந்த விதமான ஆர்கனைசேஷனை இவர் நடத்துகிறார் என்று அது அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் 122 மக்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹாத்ரஸ், அலிகட், ஏட்டா, ஆக்ரா, 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சவங்களால் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள். 150க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் மிக சீரியஸான நிலையில் இருக்கிறார்கள். இந்த அனைத்திற்குமே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பாபா, போலே பாபா என்று கூறக்கூடிய இந்த நபர் செல்ஃப் காட் மேன் ஓடி போனார், ஒளிந்து போனார், கையில் பிடிபடவில்லை. காலை 10:15 மணிக்கு இந்த சத்சங், அதாவது பிரவச்சனத்தை துவங்கி இருக்கிறார். 1:30 மணிக்கு இந்த சத்சங் முடிந்து விட்டது. 1:20 1:15 இந்த சத்சங்கம் முடிந்திருக்கிறது. 1:20 அங்க ஒரு திடீர் என்று ஒரு கூச்சல், மக்கள் ஓட்டத்தை பிடித்திருக்கிறார்கள். யார் கீழே விழுந்தாரோ அவர்கள் மீது மக்கள் ஏறி நின்று நசுக்கி கொன்று விட்டார்கள். எஸ்ஐடி போடப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் போலே பாபா என்கிற இந்த பாபாவுடைய பெயரை அவர்கள் எழுதவில்லை. PIL போட்டிருக்கிறார்கள். சிபிஐ இதில் விசாரிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 22 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதில் 5 ஆர்கனைசரையும் 5 பேர் ஆர்கனைசரையும் அவர்களும் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான குற்றவாளியாக எத்தனை பேரை சேர்த்து வெறும் 80,000 நபர்களுக்கான அந்த பர்மிஷனை தான் வாங்கியிருக்கிறார். ஆனால் அங்க வந்த நபர்களுடைய எண்ணிக்கை 2.25 லட்சம் மக்கள். ஹாத்ரஸில் இருக்கக்கூடிய புல்ராய் கவுன்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 47 கிலோமீட்டர் ஹாத்ரஸ்ல இருந்து, ஆக்ராவுக்கு பக்கத்துல இருந்து நீங்க போகலாம். காலை 10:30 மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் தொடங்கி இருக்கிறது. 10:15 இந்த ஃபங்க்ஷன் முடிந்திருக்கு. 10:20 இந்த சம்பவம் நடக்கிறது. சரி, இப்போ இந்த நபரை பற்றியும் பாருங்கள். கிராம் அலிப்பூர் தாதர், பஹாதூர் நகர் பஞ்சாயத்திற்கு கீழே இந்த கிராமம் வருகிறது. இவருடைய தகப்பனாருடைய பேர் நன்ஹே பாபு, ஒரு சாதாரணமான விவசாயி. இவருடைய பேர் போலே பாபா. அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. வயது 45. 26 வருடத்திற்கு முன்பு சிவில் போலீஸ்ல வேலை பார்த்ததை விட்டு சத்சங்கை தொடங்கி விட்டார். பிரவச்சனத்தை கொடுக்க தொடங்கி விட்டார்.
இந்த நபருடைய ஸ்டைல் ஆஃப் காட்மேன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, தனக்கு சாதகமாக ஒரு சில நபர்களை சேர்த்திருக்கிறார் இந்த நபர் ஏஜென்ட்டாக. பல்வேறு இடங்களுக்கு போய் என்னை பற்றி புகழ்ந்து பேசுங்கள் என்று, கட்டுக்கதைகளை பற்றி பேசுங்கள் என்று, என்னுடைய விரலில் விஷ்ணு சக்கரம் இருப்பதாக கூற சொல்லியும் கூறியிருக்கிறார். சபையில் வரக்கூடிய நபர்கள், இவர் செட் செய்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள், ஆஹா பிரபுவே உங்கள் விரலில் எங்களுக்கு சக்கரம் தெரிகிறது என்று கூறுவார்கள், வேல்கம்பு தெரிகிறது என்று கூறுவார்கள். அனைத்துமே கட்டுக்கதை. அந்த விஷயத்தை நம்பி அப்பாவிகள் இவருடைய சபைக்கு கூட தொடங்கினார்கள். கொஞ்சம் மக்கள் கூட்டம் கூட கூட இன்னும் ஒரு சில நபர்களை சேர்த்து விட்டார், பணத்தை கொடுத்து. அவர்கள் இவரை கடவுளாக எடுத்து காட்ட தொடங்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, இவருடைய நெட்வொர்க் எந்த அளவில் வளர்ந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, தனக்கான ஒரு ஆர்மியை உருவாக்கி விட்டார் தன்னை பாதுகாப்பதற்காக. அந்த கிராமத்திலிருந்து 50% கிராமத்தை விலை கொடுத்து மிரட்டி வாங்கிவிட்டார். கிராம மக்கள் ஆசிரமத்திற்குள் வரக்கூடாது, ஏன்னா கிராம மக்களுக்கு இவரை பற்றி தெரியும். அதனால் அவர்களை உள்ள வரவிட மாட்டார் தன்னுடைய சத்சங்கத்திற்கு. இது மட்டுமல்ல, தன்னை சுற்றி 16 to 17 வயது உட்பட்ட அந்த பெண்கள், இளம் பெண்கள், அந்த பெண்களை வைத்து மசாஜ் செய்ய சொல்லுவார். வரக்கூடிய பெரிய பெரிய விவிஐபிகளுக்கு அந்த பெண்களை சப்ளை செய்யக்கூடிய வேலையும் இந்த நபர் பார்த்திருக்கிறார். மது, சிகரெட் அனைத்துமே இந்த நபருக்கு பழக்கங்கள் இருந்திருக்கிறது. இந்த நபரை பற்றி இந்த கிராம மக்கள் கூறும்போது, இந்த நபருக்கு எப்படி பணம் வந்தது, எங்கிருந்து பணம் வருகிறது, எந்த அளவில் இந்த நபருக்கு இந்த அளவில் செல்வாக்கு கிடைத்தது என்கிற அந்த விஷயத்தை எங்களால் நம்ப முடியவில்லை. எத்தனையோ இடத்தில் இந்த நபருக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறார்கள். லக்ஸரி கார்ஸ், மெர்சிடிஸ், ஆடி, BMW, ஃபெராரி, எந்த பேரை நீங்க சொன்னாலும் அந்த லக்ஸரி காருடைய ஒரு பிளீட் இந்த நபருடைய கராஜில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த ஃபேக் காட்மேன் 2021 ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் எந்த அளவில் 50,000 மக்களை திரட்டி ஒரு சத்சங்கத்தை நடத்தினார் என்று நீங்க பாருங்கள். வெறும் 50 பேருக்கு தான் பெர்மிஷனை வாங்கினார். வெறும் 50 பேருக்கு வந்த கூட்டம் 50,000. அந்த இடம் மட்டுமல்ல, இந்த நபருடைய இன்னொரு வீடியோவை நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கூட இந்த அளவில் வாகனங்கள் ஓடாது முன்னாடி பின்னாடி. இவருடைய இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நபருடைய அந்த வாகனம் இருக்கிறது என்ற அந்த வரவேற்பு இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். பெயர் போலே பாபா. இந்த போலே பாபா செய்த செயலால் நேற்று 122 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு மேலே எத்தனை உயிர்கள் பிரிய இருக்கிறது என்று யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா 150 பேர் படுகாயங்களுடன் சீரியஸான நிலையில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் ஐசியூவில் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. என்னுடைய வீடியோ எடிட் ஆகி உங்களிடம் வரும்போது இந்த 122 இதற்கு மேல் அதிகரிக்கக்கூடாது என்று நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு மேல உயிர் பிரியக்கூடாது. ஆனால் இது போன்ற நபர்கள், பாபா பாகேஸ்வர் தாம் அவரும் இதே போன்ற கூட்டங்களை சேர்த்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேக் காட்மேன், மோடியுடைய பரம பக்தர், அவர் இன்னைக்கு ட்வீட் போட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறது, வெயில் கோடை அதிகமாக இருக்கிறது, அதனால் நீங்க யாருமே இங்கே வர வேண்டாம், உங்களோட வீட்டிலிருந்தே தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இதே போன்று பல்வேறு காட்மேன்கள், பல்வேறு சாமியார்கள் தன்னுடைய பக்தர்களிடம் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாட்டு அப்பாவி மக்களை ஏமாற்றி வரக்கூடிய இது போன்ற பாபாக்களை எப்படி பார்க்கலாம்? ஏன் இந்த பாபாவுடைய பெயர் FIR-இல் இடம்பெறவில்லை? எப்பதான் இந்த பாபாவை நீங்க கைது செய்ய போறீர்கள்? இந்த பாபாவை FIR-இல் பெயரை எழுதாமல்
எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் விட்டு வைத்தது. இதே இடத்தில் இது ஒரு இஸ்லாமியராக இருந்திருந்தால், ஒரு இஸ்லாமிய கூட்டமாக இருந்திருந்தால், அல்ல இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் ஏதோ ஒரு இஸ்லாமியருடைய பெயர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.